கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு அழகான வேத பகுதியை நம்ம தியானிக்க போகிறோங்க. ஏன்னா தேவன் மிக நல்லவர், அவரை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுதியான நல் வாழ்வு உண்டு என்று சொல்லி சங்கீதவான் ரொம்ப அழகாய் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நல்ல கவனிங்க. எரேமியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆண்டவர் ரொம்ப அழகாய் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு உன்னதமான வாக்கு தத்தம். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாத, நீ கலங்காத. இஸ்ரவேலே, நான் உன் தேவனாகிய கர்த்தராய் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறேன். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியங்க. ரொம்ப அழகாய் தேவன் பேசுகிற ஒரு காரியம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியும். என்ன அப்படின்னா, அவரை நம்புகிற ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆவியானவர் ஒவ்வொரு நாட்களும் நம்மளை அற்புதமாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். இது ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து புறப்பட்ட ஆசீர்வாதம். அது ஈசாக்கை நிரப்பி யாக்கோபை நிரப்பி அடுத்து 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 பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு இன்றைக்கும் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவின் வழியை நமக்கு உண்டாகும்படியாய் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டாருங்க. நம்மளை கைவிட மாட்டார் அவர். நல்ல கவனிங்க இந்த வார்த்தை, ஒரு நாள் கைவிட மாட்டார். நம்ம பயந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஏன்னா உலகம் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி கொண்டு இருக்கிறது. உண்மை அதுதான். இந்த உலகத்துல போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டும் என்று சில ஒரு தவறான ஒரு கான்செப்டை மனுஷனுக்குள்ள வைத்து மனிதன் எப்படி போட்டி போட வேண்டும் என்று தெரியாமலேயே நான் போட்டி போட விரும்பி அவன் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறான். அதான் உண்மை. நான் ரகசியம் சொல்லித்தானேன், தேவ பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் போட்டியாளர்களே கிடையாதுங்க. நமக்குரிய தேவ மகிமையை உணர்ந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி லைஃப் அப்படியே கொண்டு போகலாம். நன்மைகள் நிரம்பின வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, சிறையிருப்பு இல்லாத வாழ்க்கை, எல்லா பழைய விதமான போர்க்களத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் அப்படியே ஜெயமாய் நடக்கிற ஒரு வாழ்க்கையை தன் தேவன் நமக்காய் வைத்திருக்கிறார். அதைத்தான் இங்கு சொல்லுகிறான். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்படாத. உலகம் பொய்களை உனக்கு திணித்து திணித்து உன்னை மிரட்டி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் உனக்கு தீங்கு செய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்தின் பார்வையில நெருக்கப்படுகிறாய் என்று சொல்லி பயப்படாத. இந்த உலகம் உன்னை ஜெயிக்க முடியாது சொல்லிட்டு தான் சொல்லுகிறாரு, நான் உன்னையும் உன் சந்ததியையும் விடுவிக்கிற தேவன், ஆசீர்வதிப்பேன், நீ சுகமாய் குடியிருப்பாய், உன்னை தத்தளிக்க பண்ணுகிறவர் ஒருவரும் இல்லை. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னம்னா, ஞானம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறோம், தத்தளித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியல. ஐயா, உலகத்துல ஜெயித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி இரவும் பகலும் உழைத்து 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 நிம்மதி இல்லாம வியாதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்களேன். தூக்கம் வரல பிரதர் அப்படிங்கிறோம், படுத்தா தூங்கவே முடியல. இரவும் பகலும் வேதனை எங்களை முழுக்க முழுக்க வாட்டி கொண்டிருக்கிறது, பயமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ கலங்காத. நீங்க நினைக்கலாம், இந்த வார்த்தை தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, ஆனாலும் எங்களுக்கு ரட்சிப்பு வரலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம், அநேகர் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, போதிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தை உனக்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொண்டு அந்த வார்த்தை நீ விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னை ஜெயிக்கிறதுக்கு உலகத்துல எந்த சத்துருவாலும் முடியாது. ஏன்னா தேவ பலன் நமக்குள்ள இருக்குங்க, தேவ மகிமை. இந்த வார்த்தையில ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தார். என்ன தெரியுமா? நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள், மன அமைதியோடு குடியிருப்பீர்கள், சந்தோஷத்தோடு குடியிருப்பீங்க. நம்ம விரும்புறோங்க, ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா நிம்மதியா இருக்கலாம். ஐயா, கை நிறைய வருமானம் வந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கலாம்.
நல்ல கவனிங்க இந்த வார்த்தை. ஒரு சொந்த ஒரு வீடை கட்டியாச்சுன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி வீடு கட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறோம். நல்ல கவனிங்க. வேலைக்கு முயற்சி எடுக்கிறோம். அப்படியே மாம்சத்துல அப்படியே ஓடி 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 ஒவ்வொன்றே சாதிப்பதற்கு நம்ம போராடி 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 ஒவ்வொன்றையும் வாங்கி வாங்கி நிம்மதி இல்லாம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் பாருங்களேன் சுகத்தை அனுபவிக்காம மரித்து போய் விடுகிறோம். ஆண்டவர் சொல்ற வார்த்தை எவ்வளவு அழகானது. ரொம்ப நல்லா இருப்பப்பா, அம்மா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். பாருங்க இந்த வார்த்தைய 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள் ரொம்ப அழகாய் நமக்கு சொல்லுகிறது. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தவர் சாலமோன். சாலமோனை சுற்றி எங்கும் சமாதானம் இருந்தது என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லங்க, சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பெயர்சபா மற்றும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் திராட்சை செடி நிழலிலுமே தங்கள் அத்திமரத்தின் நிழலிலுமே சுகமாய் அவர்கள் குடியிருந்தார்கள். சாலமோனின் நாட்கள் ஆசீர்வாதமாய் ஜனங்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சாலமோன் உண்மையிலே சொல்றேங்க, அந்த நாட்கள்ல அவர் பயங்கர சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ராஜ்யங்களை ஆண்டுவர். அவர் சுற்றிலும் சமாதானம் இருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் சுற்றிலும் அமைதி நிலவி இருந்தது. அவர் சார்ந்தவர்கள் சுகமாய் இருந்தார்கள். அப்படி நீங்க கேள்வி கேட்கல. அப்படி எப்படியே அதெல்லாம் நடக்க சாத்தியமா? நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் தெரியுமாங்க, அவர்கள் தங்கள் திராட்சை செடி நிழலில் குடியிருந்தார்கள். நீ சொந்த வீட்டிலேயே சுகமா குடியிருக்க முடியல, சுத்தி பிரச்சனை. நல்ல கவனிங்க இந்த வார்த்தை. ஐயா, நம்ம வீட்டுல கூட சுத்தி பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. நம்ம வீட்டுலதான் சுகமா இருக்கிற ஒரு ஏரியால வீடை வாங்கி போனா அங்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு வந்து விடுகிறது. யோசித்து பாருங்களேன். நிம்மதிக்காக தேடி போவோம். இன்னைக்கு அநேகர் பாருங்க நிம்மதிக்காக பல இடங்களை தேடி போறாங்க. அப்படியே டூர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு போறோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நிம்மதியா இருந்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது நிம்மதி கிடைக்கல. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா சாலமோனின் நாட்கள்ல அவங்க நிம்மதியாய் வாழ்ந்தாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நான் சொல்றேன், அந்த சாலமோன் தேவனிடத்துல கேட்ட ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் கோத்திரங்களை இஸ்ரவேல் ஜனங்களை ஆளணும் அப்படின்னா எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டார். உங்க ஞானத்தை தாங்க, ஏன்னா நீங்க ஞானம் உள்ளவராய் இருக்கிறபடினால நீர் இல்லாமல் நான் இந்த ஜனங்களை வழி நடத்த முடியாது என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஒரு ஞானத்தை கேட்டபடியினால பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், நீ ஞானத்தை கேட்டபடியினாலே நீ கேளாத ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் உனக்கு தாரேன் என்று சொல்லி ஆண்டவர் சாலமோனை ஆசீர்வதிக்கிறாருங்க. நம்ம எதை ஆண்டு ரொம்ப கேட்கிறோம்? ஐஸ்வர்யங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்ன ஐஸ்வர்யங்களை? உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களை. எனக்கு வீடு வேணும், எனக்கு நகை வேணும், எனக்கு இந்த வேலை. நல்ல விஷயம் தாங்க, நல்ல விஷயம்தான், கேட்பது நல்லது. ஆனா அதற்கு மேல ஒண்ணு கேட்டோம்னா இதெல்லாம் கேளாமல் வந்து சேரும். சூப்பர்லாங்க. கேளாத ஐஸ்வர்யங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் சாலமோனுக்கு தேவன் கொடுத்தார். அதை ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கல. கொஞ்சம் ஜெபத்தை நம்ம கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். ஆண்டவரை தாங்க தாங்க, அதை தாங்க, இதைத்தாங்க, இதுல டைமை வேஸ்ட் பண்ணிடுவோம். சரி, நீங்க கேட்கறீங்க, பெற்றுக்கொள்ளுகிறோம், திருப்பி ஏன் சமாதானம் இல்லை? ஆண்டவர் தந்துருந்தாரு, திருப்பி சமாதானம் இல்லையே. நல்ல ஒரு வேலை கிடைச்சது, சமாதானம் இல்லையே. திருமணம் நடந்தது, சமாதானம் இல்லையே. ஏன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னோம்னா, இதெல்லாம் கேட்டு வாங்கிட்டோம், அதை செயல்படுத்துவதற்கு ஞானம் இல்லை. அதுதான் பிரச்சனை. இதெல்லாம் கேட்டு வாங்கிறது ஆண்டவர்கிட்ட தந்துருதார். கேட்ட உடனே ஆண்டவர் போராடி வாங்கிருந்தோம், ஆனா அதை அனுபவிப்பதற்கு முடியல. ஏன்னா தேவையானது நம்மகிட்ட இல்லை.
அந்த ஞானத்தை குறித்து ஆண்டவர் தெளிவா பேசுறார். யோசித்து பாருங்களேன். ஞானம் இல்லாம தானங்க வாயில என்னத்தையோ ஒன்று சொல்லி மாட்டிக்கொள்ளுகிறோம். யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ரகசியம் ஒருத்தட்ட போய் சொல்றோம் பாருங்களேன். நம்ம சொல்லுவோம் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, அவங்க சரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு அப்படியே போய் சொல்லி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம். சொல்லியும் நமக்கு ஞானம் இல்லாம வாயை திறந்து மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து ஒன்ன போடுறோம் பாருங்களேன், அது நமக்கு ரிட்டன் வந்து அட்டி விழுது. கொஞ்சம் யோசித்து அதெல்லாம் நீங்க பாருங்க. நம்ம தாங்க தேவையில்லாம மாட்டிக்கொள்ளுகிறோம் ஞானம் இல்லாம. ஆனா அவர் சுகமாய் குடியிருக்க தன்னுடைய அழைத்திருக்கிறார். சுகமாய் குடியிருக்கத்தான் அழைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் சுகமாய் குடியிருக்கும்படியாய் அழைப்பு பெற்று எகிப்தை விட்டு புறப்பட்டாலும் போகிற வழியிலெல்லாம் சமாதானம் இல்லாமல் வாயினாலே அவர்கள் மரித்து போனார்கள். வனாந்தரத்துல புலம்பி தவித்து அப்படியே மரித்து போனாங்க. அவங்க வாயினாலதான். ரொம்ப ஒரு அழகான பகுதிங்க இந்த பகுதி. அவர்கள் தங்கள் 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 ரொம்ப முக்கியமான காரியம், திராட்சை செடி நிழலிலும் அத்தி மரத்தின் நிழலிலும் குடியிருந்தார்கள். இன்னைக்கு நம்ம ஏன் அப்படிப்பட்ட சமாதானத்தை அனுபவிக்க முடியலன்னா, நம்ம எல்லாருமே மற்ற ஜனங்களை எட்டி எட்டி பார்த்து அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி வளர்ந்தாங்க, இவன் எப்படி கீழே விழுந்தா, இப்படியே ஆராய்ந்து 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 அடுத்த வீட்டு நிழலையே நம்ம தேடி போனதுனால நம்ம வீட்டுல நிழல் இல்லாமல் போய்விட்டது. நம்ம வீட்டுல நிழலை பார்க்க முடியல. ஏன்னா நம்ம இருக்கிறதெல்லாம் அடுத்த வீட்டுல இல்ல, எண்ணங்கள் எல்லாம் அடுத்த இடத்துல எல்லாம் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு வெளியே புறப்பட்டு வந்தாலும் எண்ணங்கள் எல்லாம் எகிப்தை விட்டு வெளியே வரல. எகிப்துக்குள்ளே சுத்தி சுத்தி வந்தது. தேவன் கானானை நோக்கி பயணிக்க வைக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்கு தேவன் கொண்டு போய் கொண்டிருக்கிற பொழுது இவர்களோ, நாங்கள் எகிப்தில் இருந்த பொழுது ஐயோ நாங்கள் அப்படி இருந்தோமே இப்படி இருந்தோமே, போகிற வழியில நீர் இப்படி கொள்ள கூட்டு வந்தீரா என்று மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் போராடி தேவனுக்கு விரோதமாய் பேசி அவர்கள் மாண்டு போனார்கள். அடுத்தவங்களை யோசிக்காதீங்க, அடுத்தவங்களை ஆராய்ந்து பார்க்காதீங்க. அவங்க வளர்ந்தாலும் அவங்களை ஆராயாதீங்க, அவங்க விழுந்தாலும் அவங்களை ஆராய்ந்து பார்க்காதீங்க. ஏன்னா நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு இலக்கு இருக்கிறதே, அதிலே மன உறுதியோடு ஓடுவதற்கு நாம் பழக வேண்டும். அதிலேதான் ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் நமக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துக்குள்ளதான் ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருக்கிறது. அதுக்குதான் ஞானம். அடுத்தவங்களை பார்த்த ஒரு படிப்பை நாம படிக்க கூடாது. அந்த குழந்தைய மெட்ரிகுலேஷன்ல சேர்த்துட்டாங்க, அதனால நம்ம பிள்ளையை சேர்க்கணும் அப்படின்னு ஒரு காலத்துல அப்படியே உலகம் முழுக்க அப்படி பரபரப்பா இருந்துச்சு. ஐயா இப்போ அவங்க சிபிஎஸ்சில சேர்த்துட்டாங்க, அப்ப நம்ம பிள்ளைய அங்க சேர்க்கணும், அடுத்த பரபரப்பு. இப்ப இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க, அப்படியே நம்மளும் பாருங்க அதோட போட்டி போட்டு அடுத்தவங்களை பார்த்து 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 நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய பலன் என்ன, நம்முடைய காரியம் என்ன, கர்த்தர் எதற்காக நம்மளை உண்டாக்கினார், கர்த்தருடைய கிருபை எப்படிப்பட்டது என்பதெல்லாம் அறியாமல் உலகத்துல அடுத்தவங்களை பார்த்து 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 போய் மாட்டிக்கொள்ளுகிறோம். உண்மைதானே? ஏன்னா ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்காம உலகத்தை முழுக்க அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறோம். தோட்டத்துல எல்லா மரங்களின் கனியை தேவன் புசிக்க அதிகாரம் கொடுத்திருந்தார். சூப்பரான அதிகாரம். எல்லா 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 மரங்களினுடைய கனியை புசிக்கலாம், அழகழகாய் ருசி உள்ளதா எல்லாம் ஆண்டவர் படைத்து வைத்திருந்தார். ஆனா ஒரே ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும்தான் சாப்பிடாதப்பான்னு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் விளக்கி வச்சிருந்தார். அப்படி விளக்கி வச்சிருந்தார் ஆண்டவர். இதை தொற்றாதப்பா, இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கொடுத்தும் அந்த ஒன்றை மட்டும் விளக்கி வச்சிருந்தாரு பாருங்களேன்.
அந்த சாத்தானுடைய தந்திரம் என்ன, அவ்வளவுத்தையும் மறக்க பண்ணி, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை மறக்க பண்ணி, தெய்வத்தின் செயல்களை மறக்க பண்ணி, அந்த ஒன்றை மட்டும் பர்டிகுலரா கொண்டு வந்து ஏவாளுக்கு முன்பதாக காண்பித்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் நிர்வாணமாய் இருந்து வெட்கப்படாது இருந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். அவங்க நல்ல கவனிங்க இந்த வார்த்தைகளை எல்லாம். ரொம்ப ஜாலியா தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறாங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க லைஃப்ல பாருங்களேன், எது விளக்கப்பட்டதோ, எது ஆகாதது என்று தேவன் சொன்னாரோ அது அவங்களுக்கு அழகாய் தெரிந்தது. ஏன்னா சாத்தான் அழகாய் அதைத்தான் காமிச்சு, ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, இதையே சாப்பிடக்கூடாது தெரியுமா, நீ சாதாரண நினைச்சது ஆண்டவரே, அவர் உங்களை பழி வாங்குகிறவரு அப்படிலாம் சொல்லி 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 இப்ப நீனே தேவனா மாறிடலாம், நீனே கடவுளா மாறிடலாம் அப்படிலாம் சொன்ன உடனே அந்த ஏவாளுக்குள்ள அப்படி உள்ளுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நல்லா கவனிங்களேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ட்டாலே அப்படி உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணு பாருங்க, அப்படித்தானே? சூப்பருங்க, உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்கு, உங்க கண்ணு கொஞ்சம் அழகா இருக்கு, உங்க வாய் ரொம்ப அழகா இருக்கு, உங்க உடல் அப்படியே பிசாசு அப்படியே நம்மளை வர்ணிச்சு நமக்குள்ள ஒரு மமதைய, ஒரு பெருமையை உள்ள கொண்டு வந்து திணிக்கிறான். நம்மடியே அதுல மயங்கி அப்படியே இருக்கும் பொழுது கீழே குழிய தோண்டிடுவான். ஞானமற்று விழுந்து விடுகிறோம். அதுக்கப்புறம் அழுகிறோம், என் வாழ்க்கையை இழந்துட்டேனே. அவ பேசும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு பிரதர், அவ பேசுறது ரொம்ப அழகா இருந்துச்சு, அப்படியே மயங்கிட்டேன். கருமையான தேவ பிள்ளைகளே, சாலமோன் தேவன்கிட்ட கேட்டது ஞானத்தை கேட்டார். அதான் சுற்றிலும் சமாதானம். நீங்க ஏசப்பட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் கேளுங்க, ஆண்டவரே ஞானமுள்ள இருதயம் எனக்கு தாங்கப்பா. ஏன்னா அது வந்தா போதுங்க, நீங்க எந்த காரியமா இருந்தாலும் ஈஸியா அப்படி ஜெயிச்சுட்டு மேல வந்துகிட்டே இருப்பீங்க. அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு நீங்க வரமாட்டீங்க. நிதானித்து அப்படியே உங்க லைஃபை சமாதானமா நீங்க கொண்டு போவீங்க. அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்க. ஏன்னா அடுத்தவங்க பேச்செல்லாம் நமக்கு எதிராகத்தான் இருக்கும், கேட்பதற்கு அழகா தெரியும், ஆனா அதனுடைய முடிவு எதிராக இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை விட்டு நீங்க விலகி போய்கிட்டே இருப்பீங்க. கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை விட்டு நீங்க வெளியே போய்கிட்டே இருப்பீங்க. பாருங்கள், மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இதே வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. அவன் அவன் தன் தன் திராட்சை செடி நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்ந்திருப்பார்கள், பயமுறுத்துவார் யாரும் இல்லாமல் அமர்ந்திருப்பார்கள். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. ஆண்டவருடைய வாயே அதை சொல்லுதாங்க. தேவனே பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீங்கள் யாரும் பயமுறுத்துகிற அந்த இடத்திலே இல்லாதபடிக்கு நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். உங்களை பயமுறுத்துவார் யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வியாதி பயமுறுத்துது. நல்ல கவனிங்க இந்த வார்த்தை. மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னா பயம் வந்துருது. உடனே நம்ம எமோஷனல் ஒண்ணுமில்லாத வியாதியை கூட அதை பெருசாக்கிறோம். நல்ல கவனிங்க. அப்படியே வியாதியை குறித்தே பேசிக்கிட்டே இருப்போம். டாக்டர் என்ன சொன்னாங்க, டாக்டர் இப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க அப்படின்னு அந்த மருத்துவ ரிப்போர்ட்டை நாள்தோறும் நாள்தோறும் அப்படி நம்ம பேசி 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 காணாமல் போக வைக்க வேண்டிய வியாதியை அதை பெருசாக்கிறது. இன்னைக்கு சொல்றேன், ரிப்போர்ட் உண்மையா இருக்கலாம், வியாதி உங்களுக்கு உண்மையாகவே இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது உன்னை பயமுறுத்தாதபடிக்கு உன்னிலிருந்து அதை விடுவித்து உன்னை ரட்சிக்கிற ஆண்டவர் நான் என்று சொல்லி ஆண்டவர் பேசுறாருங்க. அவர் விடுவிக்கிறவர். எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம், மரண தருவாயின் வியாதியா கூட இருக்கலாம். நீ சொல்ற இயேசுவின் நாமத்தை ஜீவனை பேசுகிறேன், அது உங்களை விட்டு வெளியேறும்படியாய் தேவன் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். பயப்படாது.
கவலைப்படாதீங்க. சமாதானத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். எதுக்குங்க பயப்படணும்? தெரிஞ்சிருச்சு, ஓ இந்த ரிப்போர்ட்ல இந்த காரியம் இருக்கு, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதையா, என் ஆண்டவருடைய ரிப்போர்ட் பயங்கரமா இருக்கிறது, நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லி அந்த டேப்லெட்டை எடுத்து பேசிக்கொண்டே இருங்க. என் ஆண்டவர் குணமாக்குகிறவர், என் ஆண்டவர் நன்மை செய்கிறவர் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து 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 உங்கள் சரீரத்துக்குள்ள போட்டுக்கிட்டே இருங்க. ஆவியில போட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் சரீரம் பலனடையும், சுகமடையும், சமாதானமாய் நீங்க வாழலாங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் தாவீது சொல்லுகிறார். நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஒன்னும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இந்த வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. உங்களை பயமுறுத்துவார், இராதபடி போவார்கள். அவங்க இருக்க மாட்டாங்க, அந்த ஜனத்தை பார்க்கவே மாட்டாங்க. ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் சிதறடிக்கப்படுவார்கள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். ஆண்டவர் பேசுறாருங்க, பேசுறார். நீங்கள் சுகமாய் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஓடிக்கொண்டே இருக்கிறீங்களா? பயந்து வாழ முடியாம ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். நான் உன்னை ரட்சித்து, உன்னை மீட்டெடுத்து, உன் சந்ததியை மீட்டெடுத்து ஒன்றாய் சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன். கவலைப்படாதீங்க, சரியா? பயப்படாதீங்க. இந்த வார்த்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளுங்க. என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறவரையா, என் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், நிச்சயமாய் சுகமாய் குடியிருப்பேன், என் தேவனை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பேன் என்று சொல்லி ரொம்ப தைரியமா நீங்க அதை அப்படியே ருசி பார்த்து பேசிக்கொண்டிருங்க. என் ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர் நல்லவர், எனக்கு அற்புதங்களை செய்கிறவர் இன்றைக்கும் என்னோட கூட இருக்கிறவராக இருக்கிறார். என் தேவனை கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறவர் இன்றைக்கும் என்னோட கூட இருக்கிறார். இதை பேசிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. கவலைப்படாதீங்க. எந்த கவலையாக இருந்தாலும் இப்ப அப்படியே கீழே இறக்கி வைங்க. நீங்க சுகமாய் குடியிருக்கும்படியாய் அப்பா உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். கண்ணீரோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. பிதாவே, பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்துல ஆண்டவரை நன்மை கிருபையும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஐயா. பயந்து இருக்கிற சூழல்கள் மாறுவதாக, கலக்கங்கள் எல்லாம் நிர்மூலம் ஆவதாக, வியாதிகள் குணம் ஆவதாக இயேசுவின் நாமத்தினால சரீரத்தை உடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன். ஒரு பலன் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா தரித்திரங்கள் வெளியேறட்டும், கடன் பாரங்கள் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே, இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் சமாதானத்தை நான் பேசுகிறேன். சுகமாய் 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 தத்தளிக்க பண்ணுகிறவர்கள் ஒருவரும் இல்லாதபடிக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிள்ளைங்க மேல வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. தேவன் நம்மோடு இருக்கிறார். God bless you. God bless you.